வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் அண்ட் போர் சோப் மெத்தடில் நியாசினமைட் சோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல பிரைட்னிங் சோப்பாக இருக்கும். இந்த சோப்பு யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கவங்க, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கவங்க, ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்கவங்க, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கவங்க வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சோப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, மென்தால் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த க்ரீனிஷ் ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட நியாசினமைட் சோப்புக்கு. அந்த ரீசனுக்காக மென்தால் பேஸ் எடுத்திருக்கேன். ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும், நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது மூலிமா நமக்கு ட்ரைனஸால் வர ப்ராப்ளம்ஸு, பிக்மெண்டேஷன்ஸு, ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றனால இந்த மென்தால் சோப் பேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நியாசினமைட். நியாசினமைட் வந்து ஒரு பிரைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு. இது எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, மெயினாக பிக்மெண்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் அதை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபைன் லைன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பிக்மெண்டேஷனையும் டார்க் ஸ்பாட்ஸையும் லைட்டன் பண்ணி கொடுக்கறது மூலிமா நம்ம ஃபேஸ் நேச்சுரலாகவே பிரைட்டனிங்காக தெரியும். ஸோ இதுதான் வந்து நியாசினமைடோட யூசஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸு. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3 இன்க்ரீடியண்ட் வச்சு தான் சோப் செய்ய போகிறோம். இதோட ஃபார்முலேஷன் பார்த்திங்கன்னா, சோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ராக்ரன்ஸும் ஆக்டிவ்ஸும் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது மெல்டன் போகிற பொறுத்த வரைக்கும். ஏன்னா நுரைக்கிற தன்மை இழந்துடும். ஸோ அந்த ரீசன் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் மென்தால் சோப் பேஸ் 150 கிராம் எடுத்திருக்கேன், நியாசினமைட் 2 கிராம் எடுத்திருக்கேன், வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் 1 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து மென்தால் பேஸு. இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றனால நான் நியாசினமைட் சோப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி போட போகிறோம். ஸோ குயிக்காக நமக்கு வந்து வேலை முடியணும், ஈஸியாக மெல்ட் ஆகணும். அந்த ரீசனுக்காக இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் அப்படியே போட்டாலும் மெல்ட் ஆகும், பட் டைம் கொஞ்சம் எடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். மெல்டன் போரை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டை போட்டு ஹார்டன் பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிற நுரையும் இருக்கிற ஹார்ட்னஸையும் தக்க வச்சுக்கணும். அது மட்டும் தான் முடியும் மெல்டன் போரில். நீங்கள் வேறு என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணாலும் அதோட குவாலிட்டி தான் கம்மியாகுமே தவிர எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. கட் பண்ண சோப் பேஸை வந்து நம்ம ஒரு பீக்கரில் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வைக்க போகிறோம். டபுள் பாயிலிங் வைக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்மளோட பீக்கர் கால்வாசி முங்குனா மட்டும் போதும். அந்த லெவலில் வச்சிங்கன்னா போதும், கால்வாசிக்கும் கீழே இருந்தாலே போதுமானது. ஏன்னா தண்ணி வந்து கொதிக்க நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து சோப்பில் கலந்துரும். ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது. இன்னொன்று, நம்மளோட பீக்கரே கீழே விழுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது மெல்ட் ஆகிற சமயத்தில் நியாசினமைட் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நியாசினமைடை டைரெக்டாக நீங்கள் சோப் பேஸில் போட்டிங்க அப்படின்னா சோப் அப்படியே லம்பாக நின்றுக்கும், ஒரு கெட்டி ஆகிடும். அப்படியே நம்மளோட நியாசினமைடெலாம் டிசால்வ் ஆகாமல் அப்படியே கெட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை டிசால்வ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் நியாசினமைட் நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு குட்டி பீக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாட்டரில் சால்யூபிள் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் டிஸ்டில்டு வாட்டர் இல்லை டிஎம் வாட்டராக இருக்கலாம். ஸோ அதில் நம்ம சால்யூபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர் பண்ணுங்கள். சோப்பை பொறுத்த வரைக்கும் 7 to 9 pH லெவல் இருக்கும். ஸோ இந்த ரீச்சில் இருந்ததுன்னா நல்ல ஒரு கிளென்சிங்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் க்ரோ ஆகாது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகாதில் டைரெக்டாக நம்ம ஜூஸே ஆட் பண்ணலாமே அப்படின்னு பண்ணாதீங்க. பிஸ்னஸ் பர்பஸ்க்கு அது செட் ஆகாது. அந்த சோப்பு எப்போ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே நம்மளால் சொல்ல முடியாது. திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகலாம். சில இன்க்ரீடியன்ட் ஜூஸை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து ஜூஸை வந்து ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போது
மெல்ட்டான சோப் பேஸில் நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுருக்க நியாசினமைடை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கொஞ்ச நேரம் அந்த ஆவி பறக்கிறதுலாம் குறையணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சோப் வந்து ஒரு மாதிரி திரியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த சோப்புக்கு வந்து நான் மோல்டு பார்த்திங்கன்னா காஃபி பீன் ஷேப் எடுத்திருக்கேன். இது ரொம்ப அழகாக அவுட்கம் வந்திருந்தது. இந்த மோல்டில் ஃபஸ்ட்டு ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சோப்பை வந்து போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்பி நம்ம சோப்பை வந்து போர் பண்ணிக்கலாம். போர் பண்ண உடனே நீங்கள் வந்து ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்மளோட சோப் மேலே வந்து பபிள்ஸ் வந்து அப்படியே தங்கிடும். அது சோப்போட அழகை வந்து கெடுக்குமே தவிர அந்த பபிள்ஸ்னால நமக்கு ஏதோ கெட்டதா அப்படின்னிங்கன்னா கிடையாது. பார்க்குற அப்பியரன்ஸை வந்து அது நல்லா இருக்காது. அந்த ஒரு ரீசன் தான். ஊற்றிட்டு உடனே வந்து ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நான் இதை அன்மோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியாசினமைடோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ, சோப் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சோப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.